صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم طلع البدر علينا من ثنيات الوداع أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எவன் என்னுடைய திக்ரை நல்லுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இவ்வுலகில் கடினமான வாழ்க்கை இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். அவன் கேட்பான், என் இறைவா, உலகில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேனே, இங்கு நீ என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று. அதற்கு அல்லாஹ், ஆம், இவ்வாறே நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்திருந்த பொழுது நீ அவற்றை மறந்து விட்டிருந்தாய், அவ்வாறே இன்று நீயும் மறக்கடிக்கப்படுகின்றாய் என்று கூறுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய நிகழ்ச்சிகள் துவங்கிவிட்டன. இந்நிகழ்ச்சிக்கு இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர், நம்ம அனைவரது அன்பிற்கும் பாத்திரமான ஷேக் அகர் முகமது சாஹிப் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்காக பல்வேறு சகோதரர்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை ஆங்காங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலருக்கும் தகவல் கொடுக்கின்றார்கள், பலர் SMS அனுப்புகின்றார்கள். அந்த இஹ்லாஸான அந்த பணியின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக என்று இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நமது தாருல் இல்ம் அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷேக் அகார் அவர்கள் 4வது முறையாக சிங்கப்பூருக்கு விஜயம் செய்துள்ளார்கள். முதல் 3 முறையும் நிறைய பேருக்கு அறிமுகமாகியிருக்கு. ரொம்ப பேர் எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட நிறைய பேர். ஆக இப்போ வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டால் தான் மனிதனுக்கு மற்ற துறையில் நிம்மதி ஏற்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்பதை பற்றி சொல்லுவாங்க. இறுதியாக ஒரு அரை மணி நேரம் கேள்வி பதில் இருக்குது. அந்த கேள்வி பதிலுக்கு அங்கங்கே இப்போவே பேப்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் கேள்விகளை எழுதி கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு தகுந்த பதில் தரப்படும் இன்ஷா அல்லாஹ். ஷேக் அகார் அவர்கள் தெரியாதவங்க இருக்கலாம். இங்கே அவங்க ஜாமியா நலிமியா என்று இலங்கையில் பேருவலா என்கிற இடத்துல அங்கே உதவி ரெக்டாராக இருக்கிறாங்க. மாணவர்களை நல்ல முஸ்லீம் முன்மாதிரி மாணவர்களாக உருவாக்கி பல்வேறு பகுதிகளில் உலகத்திலையும் சரி, இலங்கையிலையும் சரி, அரசாங்கத்திலையும் சரி அவங்க டிகிரியும் வாங்கியிருக்கிறாங்க. நல்ல நேர்வழியில் நடக்கிறதுக்குள்ள பயிற்சியும் இருக்குது. அந்த வகையிலே அவர்கள் முன்மாதிரி மனிதர்களாக அங்கே இருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்குறேன். அந்த அத்தகைய ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாவதற்கு எல்லாம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பகுதியிலையும்
இப்போது தங்களிடம் ஷேக் அகார் அவர்கள் எங்கே நிம்மதி என்கிற தலைப்பில் பேசியிருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்களே, தாருல் இல்ம் மദ്രஸாவின் உஸ்தாதுமார்களே, தொண்டூழியர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தெளிவை வேண்டி நிற்கின்ற எமது ஈருலக வாழ்க்கையையும் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான 4 தலைப்புகளிலே இந்த ஆண்டுக்கான இந்த விரிவுரை தொடர் அல்லாஹுடைய பேரருளினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நாளிலே அல்லாஹுடைய ஒரு இல்லத்திலே முக்கியமான ஒரு தலைப்பிலே பயனுள்ள சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். மனித நேயம் மலர நமது மார்க்கம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டி நிற்கின்றது என்ற அம்சம் பற்றி பல விஷயங்களை நேற்றைய நாளிலே நாம் கலந்துரையாடினோம். இன்று மிக முக்கியமான மற்றொரு பொருளிலே தலைப்பிலே இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கே நிம்மதி? ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவர் பாமரர் என்ற பாகுபாடு இல்லாமல், அரசர் முதல் ஆண்டி வரை எல்லோரும் தமக்குள்ளே, தம் குடும்பத்துக்குள்ளே, தாம் வாழுகின்ற சமூகத்துக்குள்ளே எழுப்பிக் கொள்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி இது. நிம்மதி எங்கே இருக்கிறது? அது ஏன் தொலைந்து விட்டது? அது எங்கு போய்விட்டது? அதனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதனை அடைவதற்கு என்ன வழி? வித்தியாசமான பாசைகளில், வார்த்தைகளில், வசனங்களில் எல்லோரும் இந்த கேள்வியை எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். ஏழைகள் நினைக்கிறார்கள் நாம் இழந்துவிட்ட நிம்மதி பணக்காரர்களிடம் இருக்கிறது. ஆண்டிகள் நினைக்கிறார்கள் நமக்கு இல்லாத நிம்மதி அரசர்களிடம் காணப்படுகிறது என்று. பாமரர்கள் நினைக்கிறார்கள் இல்லை இல்லை, நமக்கு நிம்மதி இல்லாத போதும் படித்தவர்களிடம் நிம்மதி இருக்கிறது என்று. மறுபக்கத்தில் இந்த படித்தவர்களும் மேதைகளும் அரசர்களும் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் நினைக்கிறார்கள் சாதாரண பாமர மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், கீழ்மட்ட மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஏழைகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள், நமக்குத்தான் அனாவசியமான சுமைகளும் பிரச்சனையும் நினைக்கிறார்கள். மொத்தத்தில் பார்த்தால் எல்லோரும் நிம்மதியை இழந்திருக்கிறார்கள், அமைதியை இழந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த உலகத்திலே இன்றைய நாகரிகம் நமக்கு உணவை தந்திருக்கிறது, வகை வகையான உணவுகளை தந்திருக்கிறது, உடையை தந்திருக்கிறது, அலங்காரமான ஆடை ஆபரணங்களை தந்திருக்கிறது, வீடு வாசல்களை, விசாலமான வீடு வாசல்களை இந்த நாகரிகம் நமக்கு தந்திருக்கிறது. நாம் ஒரு காலத்தில் நினைத்தோம் உணவிருந்தால், அறுசுவை உணவிருந்தால், உடை இருந்தால், மாற்றி மாற்றி அணிவதற்கு உடைகள் இருந்தால், வீடு இருந்து அது விசாலமான ஒரு வீடாக இருந்தால், ஒரு வாகனமும் இருந்து விட்டால், உடலிலே ஆரோக்கியமும் கிடைத்து விட்டால், மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அடைந்து விடலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆனால் இப்போதுதான் விளங்குகிறது வெறும் உணவும்
உடையும் வீடும் வாகனமும் உடலாரோக்கியமும் நாம் எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை தருவதில்லை. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் இவற்றின் மூலமாக ஃபன் என்ற ஒன்றை அனுபவிக்கலாம். ஃபன், FUN, ஃபன். ஹாப்பினஸ் என்று ஒன்று இருக்கிறது, இட்டர்னல் ஹாப்பினஸ். அதுதான் அமைதி, அதுதான் நிம்மதி, அதுதான் சந்தோஷம், அதுதான் மனநிறைவு. உணவால், உடையால், வீட்டால், பணத்தால், காசால், செல்வத்தால் அந்த சந்தோஷத்தை, அந்த மனநிறைவை பெற முடியாது என்பதை இன்றைய உலகம் இப்போது அனுபவித்து வருகிறது, ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையில் இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கவலைக்குரிய நிலை இன்றைய இந்த சடவாத நாகரீகம் நமக்கு பல பரிசில்களை தந்திருக்கிறது. மன அழுத்தம், மன இறுக்கம், கவலைகள், வேதனைகள், ஆங்கிலத்தில் அழகான பெயர்கள்: டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், வொரிஸ். சர்வசாதாரணமாக டென்ஷன். அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறார், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறார். சில வொரிஸ் அவர் சுமந்திருப்பவை. கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிறார், அண்டர் ட்ரீட்மெண்ட். ஒரு காலத்திலே பைத்தியம் என்று சொன்னதை இப்போது அப்படி சொல்லாமல் அவர் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிறார் என்று நாகரீகமாக சொல்கிறார்கள். இந்த நாகரீக யுகத்துடைய ஒரு வினோதமான நிலை என்னவென்றால், அசிங்கங்களுக்கெல்லாம் நல்ல அழகான வார்த்தைகள், நாகரிகமான வார்த்தைகள். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம், யாரும் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எது இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் இருக்கின்றன. உதாரணமாக, உங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ராகத்தில் என்று கேள்விப்பட்டோம். என்ன? எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமும் இருக்கிறது, கொஞ்சம் பிராங்கைட்டிஸ், கொஞ்சம் வீசிங் இருக்கிறது, த்ரோம்போசிஸ் இருக்கிறது. அழகான வார்த்தைகள், குழந்தைகளுக்கு பேர் வைத்தால் கூட இனிமையாக இருக்கும். நான் சொன்ன இந்த நோய்கள் கூட இந்த நாகரீகம் நமக்கு தந்த பரிசுகள். மன அழுத்தத்தின், மன இறுக்கத்தின், கவலைகளின், வேதனைகளின் விளைவுகள், தாக்கங்கள் தான் இந்த நோய்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, யதார்த்தத்தை, ரியாலிட்டியை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இன்று வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு உருவாகி இருக்கிறது. நான் நீங்கள் வாழுகின்ற இந்த மிலேனியத்திலே குறைந்தபட்சம் 400 மில்லியன் பேர் மனநோயாளர்களாக இருக்கிறார்கள். இது ரெஜிஸ்டர்ட் மனநோயாளிகள் 400 மில்லியன் பேர். அமெரிக்காவிலே 2005ஆம் ஆண்டுடைய புள்ளி விவரம் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. 2005ஆம் ஆண்டு மாத்திரம் 32,637 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரு ஆண்டிலே 8 லட்சம் பேர் சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் என்று சொல்வார்கள், தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்து பாதுகாக்கப்பட்டார்கள். இதுதான் இன்றைய உலகின் உண்மை நிலை, யதார்த்தமான நிலை. நல்ல வளமான நாடுகள் இருப்பவர்கள், செல்வந்த நாடுகள் இருப்பவர்கள், உணவும் உடையும் உறையிலும் இருப்பவர்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வளங்களையும் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முற்படுகிறார்கள். ஆனால் சில போது எத்தியோப்பியாவிலும் சோமாலியாவிலும் இருப்பவர் தனது ஆயுளின் பெறுமதியை நன்கு உணர்ந்தவராக இருக்கிறார். உணவில்லாத போதும், உடையில்லாத போதும், வாழ்வதற்கு வீடு இல்லாத போதும் அவர் தன்னுடைய ரூஹுடைய பெறுமதியை புரிந்தவராக இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது இந்த ஆயுளை பற்றி, இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு முறை நிதானமாக நின்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அமெரிக்காவிலே ஒரு இளைஞன் தான் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவை என்று பார்த்து பட்டியல் படுத்தினான். உணவு, உடை, வீடு, வாகனம், கல்வி, சுகாதாரம், நல்ல ஒரு தொழில், சமூக அங்கீகாரம், அந்தஸ்து